வணக்கம் அபிரகாம். அதாவது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் நான் பார்த்தது போல நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து செல்லக்கூடிய தலைநகரம் என்பதால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு விமான நிலையம். அதுபோன்ற சூழ்நிலையில் அங்கு அந்த விமான நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியிருப்பதாகவும் சில விமானங்கள் 30 நிமிடங்களுக்கு மேலாகவே தாமதமாகி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தானியங்கி செய்தி மாற்றும் அமைப்பு காரணமாக ஏற்படும் இந்த பிரச்சனையானது தற்பொழுது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களால் கைமுறையாக மேனுவலாக அவங்க நிர்வகிக்கப்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீண்ட நேரங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் இதன் விமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தான் தற்பொழுது அந்த தகவலானது தெரிவிக்கின்றது. ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் பயணிகள் தங்களுடைய விமான புறப்படுவது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளுமாறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் விமானங்கள் புறப்படுவதற்கு முன்பாக தங்களுடைய விமானங்கள் எப்பொழுது புறப்படுகின்றன என்பது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்க விமான நிலைய அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி விமான நிலையம் விமான நிலையமும் பயணிகளுக்கு ஆலோசனை வெளியிட்டிருக்கிறார்கள். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விமான செயல்பாடுகள் தாமதமாகி இருப்பதாக டெல்லி விமான நிலையமும் பயணிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. அதை விரைவில் சரி செய்ய குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் டெல்லி விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை நேற்று மாலை முதலே தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களால் விமான திட்டங்களை தானாகவே, அதாவது ஆட்டோமேட்டிக் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அந்த மெசேஜஸ் தானாகவே பெற முடியவில்லை என்று தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கணினி தொடர்பான இந்த சிக்கல் தொடர்வதன் காரணமாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தற்போது கிடைக்கக்கூடிய தரவை பயன்படுத்தி விமான திட்டங்களை குறிப்பிட்டது போல மேனுவலாகவே அவர்கள் அதனை தற்பொழுது மேற்கொண்டு வருவதாகவும் அதன் காரணமாகவே இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாகத்தான் பல விமானங்கள் தாமதமாகி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் விமான நிலையத்தில் நாம் குறிப்பிட்டது போல விமான போக்குவரத்து நெரிசலையே ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதனை சரி செய்வதற்காக அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 30 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரங்கள் வரையில் விமானங்கள் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கண்காணிப்பு வலைதளமான அந்த flight radar24.com அதிலே கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தில் பயணிகளிடையே ஒரு விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது.